சில பிள்ளைகளை பார்த்து வாயை திறங்க, கையை தட்டுங்க, துதிங்க துதிங்கன்னு நம்ம சொன்னா அது நடக்காது. ஏன்னா உள்ள என்ன இல்லை? அனல் இல்லை. உள்ள அனல் இருக்கிறவனுக்கு நிறுத்த முடியாது, அனல் இல்லாதவனுக்கு தொடங்க முடியாது. அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அனல் உள்ளவனுக்கு துதிய முடிக்க முடியாது, அனல் இல்லாதவனுக்கு தொடங்க முடியாது. நம்ம அனல் இல்லாதவர்கள்ட்ட போய் நின்று உயருங்கள், உயர்த்துங்கள், சத்தமிடுங்கள்னு சொன்னா அவன் சொல்லுவான், இப்படியே நிற்பான். பார்த்து இந்த பைல்ஸ் வந்த பன்னிக்குட்டி ஆட்டு இப்படியே நிற்பான். அதுக்கு காரணம் என்ன? உள்ள என்ன இல்லை? அனல் இல்லை. அனல் உள்ள இருந்தா ஆரம்ப ஜெபத்திலேயே ஆரவாரம் உண்டாகும். அனல் உள்ள இருந்தா ஆரம்ப ஜெபத்திலேயே ஆரவாரம் உண்டாகும். பாட்டு பகுதியிலேயே அவன் தோத்தர், அவன் தேவனை துதிக்க ஆரம்பிப்பான். ஆவியில நிரம்பும் பொழுது ஆமா ஆமா அவன் ரொம்ப உற்சாகமாக இருப்பான். வசனம் கேட்கும் பொழுது பெப்பரப்பேன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டான், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவான். பார்த்துக்க. ஏன் தெரியுமா? இருதயத்தில் அனலும் அக்கினியும் உண்டானால் நாவு என்ன செய்யும்? அல்லேலூயா. வாய் சும்மா இருக்காது, வாய் சும்மா இருக்காது. வாய் அல்லேலூயா சொல்லுங்க. வாய் அம்மை கொஞ்ச நேரமே வேன்ல வா சும்மா இருக்கலன்னு சொன்னேன், அது பேய், அது பேய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவேனும், நாசமா போறதுக்கு நத்த முட்டை போடுதுன்னு. அது உள்ளதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நத்தைக்கும் ஒரு கான்டாக்டும் கிடையாது. ஆனா மனசிலாக்கணும், அமைத்தோத்தர் இனி சொல்ல வச்சிடப்படாது, காணாத பெயர். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாததுனாலேயாக்கும். இப்ப கொள்ளம் கொஞ்சம் சமாதானம் உண்டு, அடுத்தவங்க காரியத்துல தலையிடுகிறது. அடுத்த வீட்டுல காலத்தை கிரிக்கெட் மத்தியானம் கபடி தொடங்கி போகும். அடுத்தவனை குறித்து யோசிக்க கூட நேரம் இருக்காது. அடக்கி வாசி காணாம போயிருவேன். மக்களே மனசிலாக்கியாச்சு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒருவனுடைய வாய் திறக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்கு? அமை தோத்துறோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கிட்ட கொஞ்சம் அனல் கொஞ்சம் கூட உண்டானா கொள்ளாம் போல எனக்கு தோணுது. ஆமே அப்படி தேவைப்படுதா உங்களுக்கு? அவைகள்கிட்ட கேட்போம், உங்களுக்கிட்ட கேட்டா சரியா? உனக்கு நீ அனல் இல்லைன்னு அவன் கொல்லுவான். தோத்துறான்.